இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுத்துருக்க வசனம் யோவான் 1:7. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யோவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு சாட்சி கொடுக்க அவன் பிறந்தான். அவன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் யோவான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன்றதை அவன் புரிஞ்சிருக்க மாட்டான். கொஞ்சம் பெரியவனாகி விவரம் தெரிய வரும்போது அவன் தேவனால் நிரப்பப்பட்டவன்றதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பான். அவனோட வாலிப வயசில் எத்தனையோ சோதனைகளை தாண்டி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன் எப்படி வாழணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சகல தப்புகளுக்கும் பாவங்களுக்கும் சிக்கிக்கொள்ளாமல் காத்து கொண்டு அவன் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கும்படியாக சாட்சியாக இருந்தான். யோவான் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத சொல்கிறதுக்கு மட்டுமே அவன் சாட்சிக்காரனாக இல்லை, அவனும் ஒரு தேவ மனிதன் தான் அப்படின்றத எல்லாரும் சொல்லும்படியாக வாழ்ந்து காட்டி சாட்சியுள்ளவனாக இருந்தான். அப்போ நாமளும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சும் செயல்களை வச்சும் மற்றவங்க நம்ம தேவனோட பிள்ளைகள்னு சாட்சி சொல்கிற மாதிரி வாழ்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் ஆவியானவரை நம்ம கூடவே வாசம் பண்ண இடம் கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யோவான் கூடவே கடைசி வரைக்கும் ஆவியானவர் வாசம் பண்ண அவன் இடம் கொடுத்தனால தான் எப்பயுமே நம்ம எல்லாருமே அவனை தேவ மனிதன் அப்படின்றத சொல்கிறோம். அப்போது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம எல்லாரும் நம்ம தேவனுக்கு சாட்சி சொல்கிற மாதிரியும் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்குற மாதிரியும் வாழணும். ஆமேன்.